உலகெங்கும் இருந்து கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய தலைப்பில் நம்ம பார்க்க போகிறது மே மாதம். மே மாதம் அப்படின்னாலே பாருங்கள், பொதுவாக வெயிலின் உக்கிரம் அதிகமாக இருக்கும். சூரியன் அவருடைய வீட்டிலிருந்து 9ஆம் வீட்டான மேசத்தில் ஒரு மே 15 வரைக்கும் இருப்பார். அப்படி இருக்கிறப்ப தான் பாருங்கள், அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் இருக்குது. கடுமையான வெப்பத்தோட தாக்கமும் இந்த நாட்கள் தான் இருக்கும். மே 15க்கு அப்புறம் காலபுருஷனி 2ஆம் வீடான ரிஷபத்துக்குள்ளே என்ட்ராகிறாரு. அப்போ இந்த நேரங்களில் பாருங்கள், வெயிலோட தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சி, அப்போ தான் கொஞ்சம் இடியோடு இருக்கக்கூடிய மழை கொஞ்சம் பெய்யறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த நேரங்களில் பொதுவாகவே பாருங்கள், சுப காரியங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பொதுவாகவே இந்த நேரங்களில் தான் முக்கியமான முடிவுகள், வீடு கட்டுறது, வீடு வானம் தோன்றது, வீடு போர் போடுறது, புதுமனை புகுகுலா எல்லாமே பாருங்கள் இந்த மே மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேர் அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கான காலமாகத்தான் இந்த காலகட்டங்கள் இருக்குது. மே மாதம் முழுவதுமே பொதுவில் பார்க்குறப்ப அங்கங்கே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், மனசுக்கு ஒரு நெருக்கடியான உணர்வுகள் இருக்கிற மக்கள் அனைவருக்குமே பாருங்கள் அந்த வெப்பத்தால் வரக்கூடிய நோய்கள், அம்மை நோய் எல்லாமே இருக்கிறதுனால தான் பாருங்கள் மாரியம்மன் வழிபாடு இந்த மே மாதம் முழுவதுமே உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பாக தான் இந்த மே மாதம் முழுவதுமே இருக்கும். அன்பான தனுசு ராசி நேயர்களே, மே மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிகவும் பாக்கியங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது. மாத ஆரம்பத்திலேயே உங்களுக்கான நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த புத்திர பாக்கியம் கிடைப்பதற்குண்டான அறிகுறிகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ வேலையில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படத்தான் செய்யும். அதையே நீங்கள் வெற்றிகரமாக நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா இந்த மாதம் ஆரம்பத்திலே உங்களுடைய பாக்கியாதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல தன்னுடைய உச்சபலத்தோடு இருக்கார். அப்போ இது வரைக்கும் தடைபெற்ற புத்திர பாக்கியம் கிடைக்கும். நிறைய பேருக்கு பாருங்களேன், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஆலய வழிபாடு ரொம்ப தூரம் போய் செய்ய நினச்சி ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் அதற்கு உண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அப்போ அங்கேயும் பாருங்கள், மன மகிழ்வோடு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள், அதனால் மன நிறைவும் மனசில் பாருங்கள் ஒரு அமைதியும் நிலவக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்குது. ஆனால் பாருங்கள், புதிய முதலீடுகளை நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கணும். புதியதாக எந்த ஒரு முதலீடும் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு முதலீடும் பண்ணவே வேண்டாம். அவங்களால சில பேருக்கு பாருங்கள், பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சண்டை சச்சரவுகள் நீங்கி சரியாகி அங்கே இருக்கக்கூடிய சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் மே மாதம் முழுவதுமே இருக்கிறது. அப்போ உங்களால் முடிந்த அளவுக்கு அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில நேரங்களில் உங்களுடைய வேலையில் உங்களை அறியாமல் செய்யக்கூடிய சிறு தவறுகள் கூட உங்களை ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டக்கூடிய அமைப்பில் இருக்கனால கொஞ்சம் வேலையில் இருக்க ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. ஏன்னா உங்களை சுற்றி எப்பயுமே உங்களை கண்காணிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் உங்களுடைய வேலையில் எப்பயுமே கவனமாக இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு வம்பு தும்பலையும் நீங்கள் மாட்டாமல் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த காலத்தில் நீங்கள் போகவே முடியும். வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் நன்றாக இருக்குது. முடிந்தால் இந்த மாதம் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வெளிநாடு மூலமாக அதிகமான ஆதாயம் பெறக்கூடிய அளவில் தான் இருக்குது கிரக நிலைகள். முடிந்தால் இந்த மாதத்தில் நீங்கள் தியானம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கிங்க. அப்போ தான் மனசில் ஒரு சின்னதாக வரக்கூடிய குழப்பங்கள் சரியாக இருக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துலையே பாருங்களேன், ஆன்மீக சங்கங்கள் இல்லைன்னா ஒரு ஆலய வழிபாட்டு சங்கங்கள், இந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த ஒரு அமைப்புகளில் உங்களை சில பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பில் இருக்குது. அரசியல் இருக்கிறவங்க மே மாதம் முழுவதுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல போய் எங்கேயாவது இருக்கிறப்ப சில தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறனால தனுசு ராசிக்காரங்க அரசியல் இருக்கே அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும். நீங்கள் அடுத்த கடத்தை நோக்கி போக முடியும். எங்கே இருந்தாலுமே இந்த மாதம் முழுவதுமே, ஏன்னா அவங்க பாக்கியாதிபதி உச்சமாக இருக்கார். அப்படிங்கிறப்ப உங்களுடைய மனசில் ஒரு தேவையில்லாத ஒரு எரிச்சல் குணம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சொல்கிறத மற்றவங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி குணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு சில விஷயங்கள் பிடிவாத குணங்கள் அதிகரிக்கும். அப்போ நீங்கள் ஒரு சில நேரங்களில் விட்டு கொடுத்து போகணும். உங்களோட பேச்சில் பாருங்கள் எப்பயுமே கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நீங்கள் கவனமாகவும் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதத்தில் புதியதாக எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் உங்களால் தப்பிக்க முடியும். கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீர்வுக்கு வரும். அதனால் கொஞ்சம் மனசில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ புதியதாக எதையும் நீங்கள் முதலீடு செய்கிறத மட்டும் கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டாலே போதும். அந்த முதலீடுகள் பண இழப்புகள் வராமல் உங்களால் தப்பிக்க முடியும். அதே மாதிரி பாருங்கள், புதிதாக இந்த திடீர்னு பாருங்கள் ஏதாவது செய்தி வரும் உங்களுக்கு. இந்த செய்தி உங்கள் மனசுக்கு உற்சாகம் கொடுக்கும். அதுவும் கூட உங்கள் தந்தை வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு செய்திகள் வருவது, நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுடைய தந்தையாரினுடைய உடன் பிறந்த
சகோதரி மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல லாபங்கள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு செய்தி எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த செய்தி வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு தந்து அதனால் மன நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களால் முடிந்த அளவு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் அங்கே இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள போய் 2 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களால் ஒரு நிம்மதியானமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும்.